Gallop, 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 gallop. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ரிவ்யூவில் சவுண்டு 6.5 2030 ஆடியோ ஆம்பிளிஃபையர் வந்து ப்ளே ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் போட்டிருக்கோம். அந்த ஆம்பிளிஃபையர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து இந்த ஒரிஜினல் ஐசி சவுண்டு 6.5 தான் போட போகிறோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணுறதுக்காக. 2030 ஐசி வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காக போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து லாஸ்ட்டாக போட்ட ஆம்பிளிஃபையர் வந்து டெலிவரி பண்ணங்காட்டி கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் 2030 போட்டு 76 வந்து சப்புக்கு மட்டும் போட்டு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஆம்ப் வந்து 2 ஆம்ப் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்கான் 109 CD 109 சொல்லிட்டு சேஸ் வரும். அந்த சேஸில் வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசி வந்து சவுண்டு 6.5 வந்து இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து ஸ்டீரியோவாக வந்து 3 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு வந்து ட்ரைவ் பண்ண மாதிரி போட போகிறோம். சவுண்டு 6.5 வந்து 2 ஆம்புனால 2 போர்டு வந்து இப்போ ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு 2 ஆம்ப் வந்து ரெடி பண்ணி செக் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐசி. நம்ம சேனல்லையே வந்து பார்த்துருப்பீங்க ஒரிஜினல் ஐசி எப்படி டூப்ளிகேட் ஐசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரிஜினல் ஐசி தான் போட போகிறோம். ஒரிஜினல் ஐசியும் டூப்ளிகேட் ஐசியும் வந்து ரேட்டு வந்து வித்தியாசமாக வந்திருக்கு. ஒரிஜினல் ஐசியோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். டூப்ளிகேட் ஐசியோட ரிசல்ட் வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஒரிஜினல் ஐசி வாங்கி யூஸ் பண்ணி நல்லா அதோடய ரிசல்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே பாருங்கள். இது போர்ட் ஃபிட் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபையரோட ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையருக்கு போர்டு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரில் இந்த கான்ஃபிகரேஷனில் தான் ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ வந்து டைரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் லீட்லேருந்து வர 12012 வந்து டைரெக்டாக அந்த டயோடில் கொடுத்துட்டு அடுத்து கெப்பாசிட்டி வரும். இந்த கெப்பாசிட்டியோட அவுட்புட்லேருந்து இந்த 2030 ஐசிக்கு டோயல் சப்ளையில் கொடுக்க போகிறோம். இந்த கான்ஃபிகரேஷனில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சாம்கான் CD 109 சேஸில் இதை ஃபிட் பண்ண போகிறோம். இதோடைய ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கில் வரும். இப்போ ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரன் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் கேபினெட்டில் இருக்கிற எல்லா ஆக்சசரிஸுமே ஃபஸ்ட்டு ஃபிட்டிங்ஸ் போட்டு அதுக்கப்புறம் போர்டு மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சசரிஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் ஸ்பீக்கர் B வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் இருக்குமே. ஸ்பீக்கர் A வந்து பார்த்திங்கன்னா இந்த 2030க்கு லைன் கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம்ங்கிற கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட்டுக்குமே பேலன்ஸுங்கிற கண்ட்ரோல் வந்து சப்வூஃபருக்கும் வந்து லைன் கொடுக்க போகிறேன். எல்லா கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா 47K போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கெயின் வந்து அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 47K யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா கெயின் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சவுண்டு 6.5 வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலில் புதுசாக வந்திருக்கக்கூடிய சப்பு ப்ளஸ் பிடி சிங்கிள் சப்பில் இந்த போர்டு தான் இப்போ இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் லீடும் வந்து இந்த 76.5 ரெக்டிஃபையர் செக்ஷனுக்கு கொடுத்தாச்சு. அதிலேருந்து அவுட்புட் எடுத்து 2030 டோயல் சப்ளை போர்டு கொடுத்தாச்சு. பேஸ் ட்ரிபிள் லைனும் கொடுத்தாச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஆம்பிளிஃபையர்லேயும் அதான் போட்டிருந்தோம். மெயின் ஸ்கேடு எல்லா லைனும் கொடுத்தாச்சு. பென்ட்ரைவ் போர்டு, USB பிளேயர் எல்லாமே லைன் கொடுத்தாச்சு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி லைனை மட்டும் கனெக்ஷன்ஸ் கொடுத்தா ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. TDA 7265 அண்டு 2030 காம்பினேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். இந்த TDA 7265 இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா மோனோ ஃபார் 8 இன்ச் சப்வூஃபர். இந்த போர்டு வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 3 இன்ச் ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி டுயல் சப்ளையில் யூஸ் பண்ணிக்கிறோம். 12 வோல்ட்டு 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். பிடி வந்து அல்ட்ரா டிஜிட்டல் போட்டிருக்கோம். இதோட சவுண்டு வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் சிங்கிள் சப்ளை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டுயல் சப்ளையில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா டுயல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ரயில் டு ரயில்னு சொல்லுவாங்க. ரயில் டு ரயிலில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைக்கிள்லையும் நெகட்டிவ் சைக்கிளையும் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆம்பிளிஃபை ஆகிறதுனால கிளாரிட்டி வந்து நல்ல கிளாரிட்டி இருக்கும். 2030 வந்து சிங்கிள் சப்ளையில் கேட்டதுக்கும் டுயல் சப்ளை கேட்டதுக்கு வித்தியாசம் இருக்கும். அதே வந்து 2030 வந்து நல்லா ஒரிஜினல் ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா சவுண்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரிஜினல் ஐசி வந்து மேக்ஸிமம் 2030 வந்து கிடைக்கிறதில்ல. ஒரு செகண்ட் குவாலிட்டி ஐசி மட்டும்தான் கிடைக்கிது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.